என் வீடியோவை பார்த்து லைக் கொடுக்கும் நல்ல உள்ளங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி நன்றி. நான் இந்த பதிவை உங்ககிட்ட சொல்லணும். ஏன்னா 1000 பேர்த்துக்கு மேலே நான் ஒரு வீடியோ போட்டால் 1000 பேர்த்துக்கு மேலே பார்க்குறாங்க. நான் இப்போ தான் போடவே ஆரம்பிச்சிருக்கிறேங்க. இவ்வளோ 1000 பேர்த்துக்கு மேலே போட்டு ஒரு 10 பேர் 5 பேர் ஒவ்வொரு இதில் வந்து 48 50 90 100 கூட வர்றாங்க. சந்தோஷம், மிகவும் மிகவும் சந்தோஷம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைஞ்சாதான் நம்ம வந்து எப்போவுமே நிலச்சி நிற்போம். எடுத்த உடனே திடீர்னு மேலே போனோம்னா சடார்னு கீழே வந்துடுவோம். அதனால் நம்ம பொறுமையாக மூவ் பண்ணினோம்னா நிலச்சிருப்போன்னு என் மனசில் படுது. அதனால் நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி எடுத்து யூடியூப் மூலியம் லைக்கெல்லாம் வருது, ஃபாலோவர்ஸ் வருது. ரொம்ப நன்றி. என்னுடைய வீடியோவுக்கு லைக் பண்ணும் நல்ல உள்ளங்களுக்கு என்னுடைய கோடான கோடி நன்றி நன்றி நன்றி. என்னோடய வீடியோவை பாருங்கள். நான் நல்ல நல்ல கருத்துள்ள வீடியோவும் எனக்கு மனசில் பட்ட கருத்துக்களையும் சொல்கிறேன். நீங்கள் மனமார்ந்த உங்களோட ஆதரவும் சப்போர்ட்டும் எனக்கு வேணும். என்னையும் கை கொடுத்து தூக்குங்க. எனக்கு வந்து அன்னைக்கு சொல்கிறது இன்றைக்கி சொல்கிற யார் யார் நம்மளையே ஏசினாலோ பேசினாலோ யார் யார் நம்மளை முன்ன விட்டு பின்ன பேசினாலோ அவங்க மத்தியில் கத்தா போய் உட்காரணும். என்னோட மனசில் இருக்கிற வைராக்கியமே வாழ்க்கையில் எவன் ஒருத்தன் சறுக்கி விழுந்துட்டாலும் எவன் ஒருத்தன் வந்து முன்ன விட்டு பின்ன பேசுகிற உலகம்தான் இந்த உலகம். அப்படி இருக்கிறப்ப அவங்க மத்தியில் சொடக்கு போட்டுட்டு கால் மேலே கால் போட்டு உட்காரணும். மெயினாக சொந்த பந்தம் முன்னாடி போய் உட்காரணும். அதுதான் வைராக்கியமும் லட்சியமும். இது வந்து ஒவ்வொரு ஆணுக்குள்ளேயும் பெண்ணுக்குள்ளேயும் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக ஜெயிச்சு வரலாம். எல்லாத்த விட ஒன்றே ஒன்று சொல்கிறேன். அதுக்கு வந்து கணவன் மனைவி ஒற்றுமை வேண்டும். கணவன் சொல்லை மனைவி கேட்க வேண்டும், மனைவி சொல்லை கணவன் கேட்க வேண்டும். நான் இந்த பதிவை உங்ககிட்ட சொல்கிறேன். என்னுடைய கணவர் நான் வந்து போன பிறவியில் ஏதோ ஒரு தர்மோ தானம் என்னமோ நல்லது பண்ணியிருக்கிறேன். எனக்கு இப்பேற்பட்ட நல்ல கணவர் கிடைத்ததுக்கு நான் பூர்வ ஜென்ம புண்ணியன்னு தான் நினைக்கிறேங்க. அடுத்த பிறவி எனக்குன்னு இருந்தால் நான் ஆணாக பிறந்தால் என் கணவர் பெண்ணாக பிறக்க வேணும். நான் பெண்ணாக பிறந்தால் என் கணவர் வந்து ஆணாக பிறக்க வேண்டும்னு அந்த இறைவன்கிட்ட வேண்டுறேன். அப்படி சப்போஸ் எங்களுக்கு பிறவியே இல்லைன்னா இருவரும் இணைபிரியாமல் ஏதோ ஒரு காற்றாகவோ ஊற்றாகவோ எப்படியோ ஒன்று ஒற்றுமையாக இருக்கணும்னு நான் கடவுளிடத்தில் பிரார்த்திக்கிறேன். அப்போ அந்த அளவுக்கு நாங்கள் 2 பேரும் வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போயிருக்கிறோம். நான் சண்டை இல்லாமல் இல்லை. எங்களுக்குள்ளே பயங்கர சண்டை இருந்தாலும் 1 மணி நேரம் 1/2 மணி நேரத்தில் நாங்கள் 2 பேரும் பேசிக்குவோம். அவர் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாத அவர் இல்லை. அதுதாங்க தாம்பத்தியங்கிறது, குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமைங்கிறது அதுதாங்க